காய்ஸ், இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது கேரட் அல்வா. எதனால் கேரட் அல்வானா, இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஸ்வீட்டாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டே நான் கேரட் அல்வா பண்ண போகிறேன். இப்போது கேரட் அல்வாக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நெய், முக்கியமாக நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இது மூணும் எடுத்தாச்சு. இப்போது கேரட் போய் வாங்கிட்டு வரலாம். நம்ம கேரட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீடியோஸை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சேர்த்தாப்புல நான் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்றதுனால உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படக்கூடிய நம்ம திருக்குறளை அதோட கருத்தோட நான் சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்ன அப்படின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதோட கருத்து என்னன்னா, நம்ம தமிழ் மொழியில இருக்க எல்லா எழுத்துக்களுக்குமே முதன்மையா அடிப்படையா இருக்கிறது ஆ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த எழுத்து எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையா இருக்கோ, அதே போல இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே, ஒரு பொருளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கு அடிப்படையா இருக்கிறவர் கடவுள் தான். நீங்க என்ன ஒரு நல்ல விஷயம் தொடங்குறதா இருந்தாலும் அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டு நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அவரை வந்து ஃபர்ஸ்ட் போற்றி புகழணும் அப்படின்றது தான் இந்த ஒரு குறளுடைய கருத்து. மறுபடியும் சொல்றேன், இன்றைய குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒவ்வொரு குறள் இதே போல அதோடைய கருத்தோட சேர்த்து நான் வந்து சொல்ல போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. கேரட் அல்வாக்கு தேவையான எல்லாமே நம்ம எடுத்து வச்சோம். இப்போ ஃபர்ஸ்ட் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமா கேரட், துருவி வச்ச கேரட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் வாசனை மணக்குது. இப்போ நல்லா கேரட்டையும் நெய்யும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். இந்த பால் வந்து கேரட் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போதான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா வரும். நம்ம கலரிங் எதுவுமே போட தேவையில்லை, அழகா வந்து பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. பால் கூட சேர்ந்து கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்க கன்வீனியன்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ, சுகர் நிறைய சாப்பிட்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் சுகர் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நல்ல சர்க்கரையோட உருகி எப்படி வந்திருக்கு பாருங்க. வாசனையா இருக்கு. அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் சமைச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வீடியோவில் கடமா பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸை உங்களால் மறக்காம பார்க்க முடியும். இது உங்கள் டிடிஎஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.